இந்த இக்கட்டான சூழ்நிலையில விஜய் அவர்கள் பேசாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அவருக்கு சட்டத்தை உட்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக தான். விஜய் அவர்கள் லீடர் ஆஃப் தி தமிழக வெற்றி கழகம் கிளியரா சொல்லியிருந்தாரு, தீபாவளி யாருமே அவங்களுடைய பார்ட்டியில கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி ரெஸ்பெக்ட்ஸ் த லா. ஏன்னா அதனால வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காரு. இன்டர்வியூ கொடுத்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ண வேணான்றது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூணாவது எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கும் இடம் கொடுக்க வேணான்றதுக்காகவும் இதை பத்தி பேசாம இன்வெஸ்டிகேஷன் ஃபேரா நடக்கட்டும்ங்கிறதுக்காக தான் அவர் பேசாம இருக்காருன்றத இந்த தருணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் கரூருக்கு போயிட்டு கரூர்ல இருக்கக்கூடிய 41 பேர் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களையும் சந்திச்சுட்டு பிளஸ் நிறைய பேருக்கு வந்து அடிபட்டு இருக்கிறதும் தெரிஞ்சிருக்க லிஸ்ட்டும் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா கரூர்ல போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து முடிவெடுத்திருந்தார். இதுக்கான போலீஸ் பர்மிஷன் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய லீடர்ஸ் புசி ஆனந்த் அவர்கள், அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து அவருடைய கோஆர்டினேட்டர்ஸா இருக்காங்களோ, இன்ஃபேக்ட் மதியழகன் அவர்கள் கூட வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவா இதை கோஆர்டினேட் பண்றதுக்காக செயல்பட்டு இருக்காரு. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காஷியஸா ப்ராப்பரா வந்து அவங்களும் செயல்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கான்கிரீட்டா ஒரு பில்டிங் எடுத்து இதுல பர்மிஷன் கொடுக்குறோம், சேஃபா வந்து நீங்க வந்து போலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு அபிஷியல் கம்யூனிகேஷனும் வந்ததா நம்மளால பார்க்க முடியல. திருப்பி விஜய் அவர்கள் அங்க போனா ஒரு தோராயமா 40,000 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பாக்குறதுக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் இந்த மாதிரியான திருப்பி ஒரு எபிசோட் வந்து அந்த இடத்துல ரிப்பீட் ஆகக்கூடாது, இல்ல அந்த ஒரு காஷியஸ் மூவ்னால இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்டா சென்னையில அந்த 41 பேரையும் மீட் பண்றதை தாண்டி அவங்களுடைய பார்ட்டி சப்போர்ட்டர்ஸ் வந்து அங்க யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க செப்பரேட்டா. பிளஸ் இந்த 41 பீப்புளுமே மெட்ராஸ்ல ஒரு மண்டபம் புக் பண்ணி மெட்ராஸ்ல மீட் பண்றதுக்கான செயல்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க.